சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில நீங்கள் எல்லாரும் ஏதோ நாள் முழுக்க முழித்திருக்கிறது போல எல்லாரும் விழிப்போடு கூட உற்சாகத்தோடு கூட காணப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆராதனை இனிமையாய் இருந்தது என்று சொல்லி நான் அறிகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் நடுவில் செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பியூரில் கன்வென்ஷன் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பாஸ்டர் அவர்கள் எங்களுடைய சபைக்கு முதல் ஆராதனைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதினாலே உங்கள் மத்தியில் இன்றைக்கு நிற்கும்படியாய் கர்த்தர் எனக்கு செய்த பாக்கியத்தை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாஸ்டர்மாவும் உங்களுக்கு கிடைத்த அருமையான பொக்கிஷம். ஆமென். நல்ல தாய், நல்ல தகப்பன். ஆமென். கர்த்தர் அவர்களை கொண்டு இந்த தேசத்தை கலக்கி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல தேவ சபையில் சர்ச் growth ஸ்டேட் டைரக்டராக உங்களுடைய பாஸ்டரை நாங்கள் நியமித்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சபை வளர்ச்சி மாநில டைரக்டர் என்கிற பொறுப்பு கொடுத்து பல இடங்களுக்கு, அதாவது மாவட்டந்தோறும் மாகாணந்தோறும் பாஸ்டர் அவர்களை அனுப்பி இன்னும் வளராமல் இருக்கிற சபைகள் வளர்கிறதற்கு அவர் என்ன யுக்தியை கையாளுகிறார், கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன என்கிறத மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக நாங்கள் அவரை அனுப்புகிறோம். நீங்கள் எல்லாரும் அவரை நீங்கள் ஜெபத்தில் தாங்கி பின்துணை கொடுத்து அவரை ஊக்குவித்து நீங்கள் அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். மற்ற எல்லா ஊழியங்களிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். இடை நாட்களிலே கடந்து சென்று இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிறது தேவ சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுடைய ஆசையெல்லாம் சின்ன சபைன்னு சொன்னால் அது 1000 பேர் உள்ள சபை என்று சொல்லத்தக்கதாக அதை மாற்ற வேண்டும் என்கிறது எங்களுடைய வாஞ்சை. சபை சின்ன அளவில் இருக்கும், கட்டடம் இருக்கும், ஆட்களே என்ன செய்யாது இருக்காது. அப்படிப்பட்ட சபைகளை உற்சாகப்படுத்தி அவர் நிறைய ஆட்கள் பிறகு இடிச்சு விரிச்சு கட்டும்படியாக கர்த்தர் கிரியை செய்யணும் என்கிறது தான் எங்களுடைய நோக்கம். மாத்திரமல்ல, எண்ணிக்கையிலும் சபைகள் பெருகணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாஞ்சை. அதற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த சபை ஜெபிக்கிற சபை. ஆகையினால நான் தைரியமாக உங்ககிட்ட என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை வைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து ஒரு பெரிய அறுவடையை தமிழ்நாட்டிலே காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்யணும். ஆமென். இப்போ சர்ச் ஆஃப் காட் என்கிற இந்த இந்திய தேவ சபை என்கிற இந்த ஸ்தாபனத்தில் 320 சபைகள் இப்பொழுது இருக்கிறது. சீக்கிரத்தில் 400 சபைகள் என்று சொல்லி அதை மாற்றுகிறதற்கு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது போதாது, அது 1000 சபைகள் என்று சொல்லி மாற வேண்டும். அது 4000 பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள் நேற்றைக்கு 4000 சபைகள் என்று சொல்லி மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் சபை ஜபத்திலும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உற்சாகமாக இருக்கிறவர்கள் மறுபடி கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இன்னும் ஒருக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வசன பகுதிக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறதற்கு இன்றைக்கு தீவிரித்திருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். பறந்து காக்கும் பட்சியை போல கர்த்தர் தம்முடைய செட்டைகளை விரித்து இந்த அருமையான கூட்டத்தை கர்த்தர் மறைத்து நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாய்
பேர் பேராய் தனித்தனியாய் கர்த்தர் காத்து கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய அன்பை உணர, உம்முடைய கிரியையை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசன பக்கத்திலே தெளிவை எங்களுக்கு கட்டளையிடும். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுங்க கர்த்தாவே. கற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடி வாசிக்கலாம். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை காத்து கொண்டா பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு காத்துக்கொள், உன்னை காத்துக்கொள். அல்லேலூயா. ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி பிசாசு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னை காத்துக்கொள். அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கவனமாக கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காரணம், கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினால உன்னை காத்துக்கொள்ளுகிறதுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை உனக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பின் கேடகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். கேடகம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? ஒரு பெரிய இட்லி சட்டியினுடைய மூடி இருந்தா எப்படி இருக்கும்? அதை பின்பக்கமா பிடிச்சி அதனுடைய பிடியை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா எந்த அம்பு வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அதை ஊடுருவி வர முடியாது என்கிறது போல இருக்கும். அதை விட திக்கா, அதை விட ஹார்டா, அதை விட பெருசா காணப்படுகிறது தான் என்னது? கேடகம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது ரட்சிப்பின் கேடகம். ஆள் உயர ரட்சிப்பின் கேடகம். என்ன உயரம்? ஆள் உயரத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பின் கேடகத்தை தந்திருக்கிறதுனால எந்த பக்கமும் பிசாசு நம்மை தொட முடியாது. ஆமன் சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் நமக்கு நம்மை காத்துக்கொள்ள அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறார்? அபிஷேகம். யார் மேல அபிஷேகம் இருக்குதோ அவனை பிசாசு என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா. அடுப்பு எரியிற இடத்துல ஈக்கி என்ன வேலை? சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அடுப்பு எரிகிற இடத்துல ஈக்கி என்ன வேலை? ஆமென். கொல்லனுடைய அடுப்புல ஈக்கி என்ன வேலை? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்றவனிடத்துல பிசாசுக்கு என்ன வேலை? ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அபிஷேகம் பெறலைன்னா என்ன பெற்றுக்கொள்ளணும்? அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, குறைந்து விடக்கூடாது. உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மை நிரப்புகிற தேவன். ஏற்கனவே நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. 2 விதமான பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு காணப்படுகிறது. ஒன்று, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் உள்ள தங்கிடுறார். தூங்குறவங்களாம் இல்லை அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஹல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு புரியல? என்ன சொன்னேன்? தூங்குறவங்க கிட்டத்தட்ட தூக்கத்தின் உச்சி நிலைக்கு போயிட்டீங்களோ என்னவோ நான் நினைச்சேன். ரைட், ஓகே. அல்லேலூயா சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுக்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். காரணம், அதை கேட்டு அல்லேலூயா சொல்லியிருக்கீங்க. தூங்குறவங்கன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அல்லேலூயா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால நீங்க முழிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் குறையாதிருக்கும்படி நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றப்படுகிற அபிஷேகம். நான் சொன்னேன் முதல்ல ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னத்தை தருகிறார்? பரிசுத்த ஆவியானுடைய உறைவிடமாய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆனா சில சமயங்களில் 2வது ஒரு காரியம் நடக்கிறது. நீங்க இப்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது சில சமயத்துக்கு கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை என்ன செய்யறாரு? ஊற்றுகிற வேளையில நம்மால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. சில பேர் அவர் இருக்கையில இருக்கவே முடியாது. துள்ளி குதிச்சு அங்கே இங்கே ஓடி ஆடி. நாங்கெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல
அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். நாங்க கிழிக்காத பேண்ட் இல்ல, ஆமேன், கிழிக்காத சட்டை இல்ல, ஆமேன், அப்படி உருண்டு பரண்டு கர்த்தருடைய அபிஷேகத்துல நிறைஞ்சோம். அது ஊற்றப்படுகிற அபிஷேகம். கையை வைத்தோர் அல்லையா சொல்லுங்க. அது அவ்வப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உங்க தனிப்பட்ட ஜெபத்துல கூட நீங்க என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் பிசாசு உங்களை தொட முடியாது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஹலோ, are you listening to me? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை எப்படி காத்துக்கொள்? மற்றவனுடைய பாவத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாது. எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் விழிச்சுதான் இருக்கிறீங்களா, அல்லது நான் சொல்றது உங்களுக்கு தாலாட்டு மாதிரி இருக்குதா? ஆமே பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. பிரசங்கம் பண்ணும்போது தான் எனக்கு நல்ல தூக்கம் வருது. நைட்டு ஃபுல்லா எனக்கு என்ன இல்லை, தூக்கம் இல்லை. நீங்க பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு அப்படி தூக்கம் வருகிறது. நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன பிரசங்கம் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை. ஓகே, கையை வைத்து அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பாவங்களுக்கு உடன்படக்கூடாது. அல்லேலூயா. நீ பாவமும் செய்யக்கூடாது, பாவங்களுக்கு என்னவும் செய்யக்கூடாது, உடன்படவும் கூடாது. அதுல நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாருக்காவது பாவத்துல உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. அவன் தானே பாவம் செய்யறான், நான் சும்மா உதவிதானே செய்யறேன் என்று சொல்லி ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவனை பிசாசு ஈஸியா தாக்குகிறதற்கு, ஈஸியா கவர்ந்து கொண்டு போகிறதற்கு அவன் ஆயத்தமா காத்திருக்கிறான். ஆகையினால உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அல்லேலூயா. நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய 7 காரியங்கள் இருக்கிறது. நீங்க எழுதிக்கோங்க, எத்தனை காரியம் இருக்குது? 7 காரியம். முதலாவதாக உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என்னதை காத்துக்கொள்ளணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எடுப்புல எல்லா ஊழியக்காரர்களும் அதை தான் குறிப்பிடுவாங்க, நானும் அதை குறிப்பிடுகிறேன். நீதிமொழிகள் 4:23 வாசிங்க பார்க்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா காவலோடும், என்னென்ன காவல் அதற்கு போட முடியுமோ, எத்தனை பூட்டு போட முடியுமோ அத்தனை பூட்டும் எதுக்கு போடணும்? இருதயத்துக்கு போடணும். அல்லேலூயா. ஆமா, கோத்ரெஜ் பூட்டு வாங்கி போட்டாலும் பரவாயில்ல. ஆமென். அதுக்கு அப்படி ஒரு பூட்டு கிடைக்குதா பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, இல்ல, கர்த்தருடைய வசனம் என்ற பூட்டே போதும் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறதற்கு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா காவலோடு உன்னுடைய இருதயத்தை என்ன செய்து கொள், காத்துக்கொள். அப்படி நீ காத்துக்கொண்டாய் என்று சொன்னால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இருதயம் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த இருதயத்திலிருந்து தான் பயங்கரமான காரியங்கள் என்ன செய்கிறது, புறப்படுகிறது. வேற புறப்படக்கூடாது. அதுல இருந்து என்ன புறப்படணும் சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. வேற பாவத்தின் காரியங்கள் அதுல இருந்து புறப்படக்கூடாது, மாறாக ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். ஏன் பக்கத்துல பார்த்து சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர், நீங்க இப்படி சொல்றதா இருந்தா நான் வேற பக்கத்துல போய் என்ன செஞ்சிருப்பேனே. ஆமா, இந்த படு பாதகத்தி பக்கத்துல போய் உட்கார வச்சுட்டீங்களே, நான் தெரியாம வந்து என்ன செஞ்சுட்டேன், உட்கார்ந்துட்டேன். இனி அவன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லி யாராவது சண்டை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உங்களுக்கு பிரியமானவர்கள். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். அந்த இருதயம் தான் இன்னைக்கு அன்புக்கு இடமாய் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய அன்புக்கு இடமாய் அது காணப்பட வேண்டும். உலக அன்புக்கு அல்ல. எந்த அன்புக்கு? கர்த்தருடைய அன்புக்கு. கர்த்தரிடத்துல, கர்த்தர் உங்களிடத்துல உங்களோட பெரிய காணிக்கையை விரும்பல,
ஆமென். உங்களுடைய பெரிய பெரிய பங்களாக்கள் அல்லது உலகத்தின் பெரிய பெரிய பதவிகள் இதெல்லாம் கர்த்தர் விரும்பல. கர்த்தர் விரும்புகிற ஒரே காரியம் உங்களுடைய இருதயம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. உங்க வேத புஸ்தகத்தை புரட்டுகிறதற்கு நீங்க ஆசையா காத்திருந்து அதை திருப்பி அதில் உள்ள வசனங்களை நீங்க வாசிங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? நல்லா கவனிங்க. இருதயம் எவ்வளவு அது மகா கேடுள்ளது, அது திருக்குள்ளது. அங்கிருந்துதான் சகலமும் புறப்படுகிறது. ஆகையினால இந்த இருதயத்தை கிறிஸ்துவுக்கென்று பாதுகாக்க வேண்டும். அதை காத்து கொண்டால் அதிலிருந்து கர்த்தர் ஜீவ நீரூற்று புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. அது ஜீவ நீரூற்றின் இடம். அதை அடைச்சிட்டு மற்ற ஊற்றுகளை என்ன செஞ்சிடக்கூடாது, திறந்து விட்டுறக்கூடாது. மற்ற ஊற்றுகள் திறந்து வருகிறதற்கு அது ஆயத்தமா இருக்கும். அதெல்லாம் அடைச்சிட்டு கர்த்தருடைய நீரூற்று நம்மிடத்திலிருந்து புறப்படத்தக்கதாகி நம்மை காத்துக்கொள்கிறது மிக மிக அவசியம். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நீர் உம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தும் போது உங்க இருதயத்தையும் எங்க உயர்த்தணும்? கர்த்தருக்கு நேராக உயர்த்தணும். உங்களுடைய ஜெப நேரத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஜெபத்துக்கு நிறைய போஸ் இருக்குது. ஓகே, நீங்க தண்டனிட்டு பணிந்து அவரை என்ன செய்யலாம்? நோக்கி ஜெபம் பண்ணலாம். கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். உங்க முகத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி கர்த்தரை நோக்கி என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். உங்க இருதயத்தை உயர்த்தி பிடிச்சு கர்த்தரை நோக்கி என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். எல்லா விதத்திலும் நீங்க ஜெபம் பண்ணி உங்க இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வீணான சிந்தனைகள் எங்கிருந்து வரக்கூடாது? இருதயத்திலிருந்து வரக்கூடாது. காலையில உட்கார்ந்துட்டு மனக்கோட்டை என்ன செஞ்சிட்டு இருக்க கூடாது? கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு அப்படி வந்துராதா, இப்படி வந்துராதா, நான் அப்படி இருந்திருக்க மாட்டேனா, ஒரே ராத்திரியில நான் அழகனா மாறிட மாட்டேனா, அழகியா மாறிட மாட்டேனா அப்படின்னு சொன்னா இருக்கிற முடியும் போயிடும். அப்படிதான் போச்சா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன கேட்கக்கூடாது நீங்க. அல்லேலூயா. சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இருக்கிற வண்ணமாக கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்த முடியும்? அவ்வளவுதான் கர்த்தர் உங்களை குறித்து விரும்புகிற காரியம். அல்லேலூயா. பார்த்து பார்த்து கர்த்தர் படைச்சிருக்கிறாருங்க. வழியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை இன்னைக்கு கண்ணாடியில பார்த்தேன்னு சொல்றவங்களாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் கண்ணாடியில பார்த்தேன். இந்த இருட்டு நேரத்துல நீங்க இங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் கண்ணாடியை பார்க்கறத நீங்க என்ன செய்யலையே, விடலை. காரணம், கர்த்தர் நம்மை அவ்வளவு அழகாய் படைத்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, காலையில ஆராதனைக்கு வரும்போது அதை போல ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. திங்கட்கிழமை வந்தாதான் நமக்கு ரொம்ப எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குது. கர்த்தருடைய ஆராதனைக்கு வருகிறது அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்கள் அன்னைக்கு தான் ஷேவ் பண்ணுவாங்க. மற்ற நாள்லாம் அப்படியே தாடியை என்ன செஞ்சிடறது? விட்டுறது. ஆமென். அன்னைக்கு தான் மீசை என்ன செய்யறது? ட்ரிம் பண்றது. ஐயோ, அவங்க பண்ணுகிற அலங்காரத்துக்கு அளவே இருக்காது. ஆண்களே எப்படின்னு சொன்னா பெண்களை எப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை அழகாய் படைத்திருக்கிறார் என்பதனுடைய ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான், ஒரு ஒப்புகை தான். நம்ம எதுல பார்க்கிறது? கண்ணாடியில பார்க்கிறது. கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி நம்மை பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஆண்டவரே, என்னை இம்மட்டும் இப்படியாய் காத்து வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். என் இருதயத்தை உம்மிடத்துல நான் தருகிறேன். உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா.
எவ்ரி டே மார்னிங், ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்க எழும்பும் போது, ஆண்டவரே என் இருதயத்தை என்ன செய்யும்? ஆயத்தப்படுத்தும். நான் ஆயத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே, உமக்காக ஆயத்தப்படுத்துகிறேன். என் கதவு, என் இருதய கதவு வேற யாருக்கும் திறக்காது, என் ஆண்டவருடைய சத்தத்திற்கு மாத்திரம் நான் திறக்கும். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மணிக்கணக்கா நீங்க மற்றவங்களுக்கு செல்போன்ல மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க கூடாது. யார் கூட தான் மணிக்கணக்கா பேசணும்? ஏசப்பா கூட. சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா கூட தான் என்ன செய்யணும்? மணிக்கணக்கா பேசணுமே தவிர மனுஷனுக்கு அதிக நேரம் ஒதுக்கவே கூடாது. உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து தேவ பிள்ளையே. இங்க யார் யார் அப்படிப்பட்ட உலகத்திற்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்பி வைத்திருக்கிறோம் எனக்கு தெரியாது. இந்த காலை வேளையில இந்த உலகத்திற்காக தங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, யாருக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிறாரோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் யாரையோ பார்த்து சொல்ல விரும்புகிறார், உன் இருதயத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்து. ஆமென். அதே யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 27:6. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன், நான் அதை விட்டுவிடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் அதை என்ன செய்யாது? நிந்திக்காது. என் நீதியை கெட்டியா பிடித்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீதிதான், நீதிதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறத விட இவைகளெல்லாம் வந்து ஒட்டி கொள்ளும். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் வருஷ கட்டி வந்து நிற்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆகையினால உன் நீதியை என்ன செய்து கொள்? ஆமா, நீதியில நில்லு, உறுதியா இரு. உன் நீதியில உறுதியா இரு. கர்த்தர் தந்த நீதியில உறுதியா இரு. அவருடைய நீதியை தேடு. அப்போ உன் இருதயம் என்ன செய்யாதா? உன்னை நிந்திக்காது. அல்லேலூயா. ஒரு நாள் உங்க இருதயமே உங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்லும். ஹலோ, இன்னும் யார் தூங்கலையே? பின்னாடி இருக்கிறவங்க ஆனாலும் இருந்தாலும் சரி, எனக்கு உங்க கண்ணு சொருகிட்டு போகுதா அல்லது முழிச்சிருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. ஆகையினால அப்படியே ஒளிஞ்சிடலாம், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க. நல்ல ஸ்ட்ரைட்டா உட்காருங்க பார்க்கலாம். எல்லாம் நல்ல நேரம் உட்காருங்க. வெரி குட். ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் உங்களுடைய இருதயம் உங்களை நிந்திக்காத அளவிற்கு நீதியின் இருதயமாய் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாவது எதை காத்துக்கொள்ளணும்? இருதயத்தை காத்துக்கொள்ளும். இரண்டாவது, புத்திமதிகளை காத்துக்கொள். இன்றைக்கு ஊழியக்காரர் பாஸ்டர் சுரேஷ் அவர்கள், பாஸ்டர் அம்மா அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு எத்தனையோ புத்திமதிகளை வேதத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது கேட்கறதுக்கு மாத்திரமல்ல, அதை காத்து கொள்ளுகிறதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு தடவை சிந்தின அந்த புத்திமதிகள் இன்னொரு தடவை வருங்கிறதுக்கு கேரண்டியே கிடையாது. காரணம், கர்த்தர் சில காரியங்களை ரொம்ப விசேஷமா விலையேற பெற்றதா வச்சிருக்கிறார். அதை கேட்டு அதுல நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய குடும்பத்தை மாற்றணும், நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றணும், நம்முடைய ஜீவிதத்தை என்ன செய்யணும்? மாற்றணும். இரண்டாவது, புத்திமதிகளை காத்துக்கொள். எதை காத்துக்கொள்? வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புத்திமதி தான் உனக்கு என்னது? ஜீவன். அந்த ஜீவன் தப்ப நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? ஒரு சிங்கம் உங்களை விரட்டிட்டு வருது அப்படின்னு சொன்னா, இந்தா வாங்கிக்கோ, என்னை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை கொடுப்பீங்களா? ஹலோ. ஒரு கரடி உங்களை விரட்டிட்டு வருது அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே உங்களை விட்டு கொடுத்துருவீங்களா? இல்ல. ஜீவன் தப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஓடுகிறோம். அதே போல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற புத்திமதிகளை அப்படியே வாங்கி கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு ஜீவன். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க,
புத்திமதிகளை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைய தினத்துல நம்பியூர்ல நான் சொன்னேன், உங்களுக்கு முன்பாக ஜீவனை மரணத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார், நன்மையும் தீமையும் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையும் பொய்யையும் வைத்திருக்கிறார். இதுல எதை சூஸ் பண்ணுவீங்க? உண்மை. நன்மை தீமையில எது? நன்மை. மரணம் ஜீவன்ல எது? ஜீவன். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம சொல்றதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா தான் இருக்குது. ஆனா நம்ம போய் சூஸ் பண்றது எல்லாமே என்னதான்? ஆப்போசிட். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை, எது அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு போகுமோ அதற்கு நேராகத்தான். அல்லேலூயா. புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு. குடி என்ன செய்யும்? குடியை கெடுக்கும் அப்படின்னு எழுதி இருந்தாலும் அதுலதான் போய் என்ன செஞ்சு கிடப்பான்? விழுந்து கிடப்பான். ஆமென். விபச்சாரம், வேசித்தனம், கள்ளம், கபடு, இதெல்லாம் நம்முடைய உடம்புக்கு கேடு. அது ஜீவனே அல்ல. எதை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் எல்லாமே, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யாதவங்களாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். என்ன இப்பதான் சொன்னீங்க, மரணத்தையும் ஜீவனையும் கர்த்தர் முன்னாடி வச்சா நாங்க எதைத்தான் தெரிந்தெடுப்போம்? ஜீவனைத்தான் தெரிந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாவம் செய்யாம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொங்கி போயிட்டீங்களா? என்ன விஷயம்? அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், புத்திமதிகளை உறுதியாய் பற்றிக்கொள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் we are tend to fall. விழுகைக்கு அங்கே காரணங்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. சில சமயங்கள்ல தடுக்கி விழுக போகிறோம். அந்த நேரத்துல ஆண்டவரே என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க என்று சொல்லி தேவனுடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் விழாதபடி பாதுகாக்கப்பட கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீதிமொழிகள் வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். புத்திமதிகளை விரும்பணும். அல்லேலூயா. பாஸ்டர் என்ன குறிச்சு தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னா உங்களை குறிச்சு தான் பேசுறாரு. வேற யாரை செவரை குறிச்சா பேச முடியும்? ஏதாவது இந்த தூண்களை பார்த்தா பேச முடியும்? யார் உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்ன சொல்ல முடியும்? புத்திமதி சொல்ல முடியும். அல்லேலூயா. இது எனக்குள்ளது, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு தன்மை நமக்கு வர வேண்டும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, புத்திமதிகளை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. அது கசப்பா இருந்தாலும் அதை பருகிதான் ஆகணும். அதுதான் நல்ல மருந்து. புத்திமதிகள் நல்ல மருந்து. ஏற்றுக்கொள்கிறவர்கள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் விசேஷமா சுரேஷ் பாஸ்டர் புத்திமதிகள் சொல்லுகிறதுல ரொம்ப விசேஷமானவர். கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்த வசனங்கள், பாடங்கள் எல்லாம் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதுல அவர் மிகவும் தீவிரம் உள்ளவர். அதை சும்மா காதார கேட்கறதுக்கு நன்றா இருக்கிறது கேட்டுட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு புத்திமதியும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. செய்வீங்களா? அட செய்வீர்களா? செய்வோம் சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உண்மை பேசணும் அப்படின்னு சொன்னா உண்மை தான் பேசணும். எல்லார போல பொய் பேசிட்டு பேர் மட்டும் என்னது கிறிஸ்தவன் என்கிறது இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன்னா தனித்தன்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். கிறிஸ்தவன் என்ன செய்ய மாட்டான்? பொய் பேச மாட்டான். ஆமே. வெள்ளையா இருக்கிறவன் பொய் பேச மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. கிறிஸ்தவன் என்ன பேச மாட்டான்? பொய் பேச மாட்டான். கையை தள்ளில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தரம் விசேஷமானதா இருக்க வேண்டும். புத்திமதிகளை காத்துக்கொள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் குப்பையை எங்க போடக்கூடாது? எங்க போட? கண்டமானைக்கு வீசக்கூடாது. அதுக்குரிய இடத்துல தான் என்ன செய்யணும்? ஆமா, சாக்லேட்டை உரிச்சிட்டு அப்படியே நின்ன இடத்துல என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்க. பிறகு எப்படி நாம உலகத்தை மாற்ற போகிறோம்? அல்லேலூயா. மற்றவர்கள் செய்கிறது போல நாம என்ன செய்யக்கூடாது. அதற்கென்று உடைய பாக்ஸ்ல தான் கொண்டு போய் என்ன செய்யணும்? போடணும். அல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை ஒரு பழக்கமா என்ன செஞ்சுக்கிடணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். பிரஷ் பண்ணிட்டு
காஃபி குடிச்சிட்டு அல்லது பிரஷ் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு அடுத்து காஃபி குடிச்சிட்டு என்ன செய்யலாம்? வேதத்தின் மேல உங்க கண்ணு போகணும். கையை வைத்து தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய காரியங்கள் நான் சொல்ல வேண்டிய, புத்திமதிகள் என்று சொன்னா நிறைய உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இத பெரிய பெரிய மேட்டுக்குடி மக்கள், அதாவது வெளிநாட்டிலே வாழ்கிற கிறிஸ்தவ மக்கள் இந்த ஒழுக்கத்தை அவங்க கடைபிடிச்சதுனால அவங்க தேசத்தை அழகா மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அழகா மாற்றுகிறதுக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தை மாத்துறதுக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை மாத்துறதுக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறதுக்கு புத்திமதிகளை ஏற்றுக்கொள். மூன்றாவது, உன்னுடைய வழிகளை காத்துக்கொள். உன்னுடைய எதை நீ போற வழி என்ன என்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோ. காத்துக்கோங்கிறத விட என்ன செஞ்சுக்கோ? பார்த்துக்கோ. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 6:16. 2 நாளாகமம் 6:16. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. இது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபம். என்ன ஜெபம் பண்றான்னு தெரியுமா? ஆண்டவரே, நீயும் உன் குமாரரும் நியாயப்பிரமாணத்தின் வழியில் நடப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு எப்பவும் சிங்காசனம் இருக்கும் அப்படின்னு சொன்னீரே. நானும் என் பிள்ளைகளும் உம்முடைய வழியில நடக்கிறோம், என் குமாரனுக்கு அதை செய்யும் என்று சொல்லி தைரியமா சொல்லுகிற ஒரு தகப்பன். கை வைத்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய நானும் என் வீட்டார் நான் கர்த்தருடைய வழியில என்ன செய்வேன்? நடப்பேன் என்று சொல்லி உங்களுடைய நடையை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுங்கள். நடையை காத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வழிகளை காத்து கொள்ளுங்கள். வழிகள் போகிற வழி எது? கர்த்தருடைய வழியில நீங்க என்ன செய்யணும்? நீங்க காத்து கொள்ளணும். கர்த்தருடைய வழியில நீங்க நடக்கணும். அப்படி நடந்தா கர்த்தர் தலைமுறைக்கும் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்பா, நான் தான் கெட்டு போயிட்டேன், நீயாவது நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அடா பிசாசே, நீ கெட்டு போகிறத பார்த்துட்டு உன் பையன் அதை விட டபுள் மடங்காத்தான் அதை என்ன செய்வான்? கெட்டு போவானே தவிர ஒரு நாளும் அவன் நன்றாய் ஆகிறதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், நீ அவனுக்கு முன்பாக எப்படி நடக்கிறாயோ அதே போலதான் என்ன செய்வாங்க நம்ம வீட்டில் ஒரு தாத்தா ஒரு கம்பை ஊனிக்கிட்டு அவர் நடக்கிறார்னா நம்ம பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க, அவங்களும் ஒரு கம்பை என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துக்கிட்டு அதே போல என்ன செய்ய பார்ப்பாங்க? நடக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. நாமளும் இப்படித்தான் என்ன செய்யணும் போல, நடக்கணும் போல என்று சொல்லுவாங்க. நீங்க என்ன உங்க பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறீர்களோ அவர்கள் அந்த வழியில தான் என்ன செய்வாங்க? நடப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. காந்திட்ட போய் ஒரு தாயார், என் பிள்ளை அதிகமா சீனி சாப்பிட்றான். சீனினா என்னது? சக்கரை சாப்பிட்றான். ஆமே, அதை விட மாட்டேங்கிறான், நீங்க கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க என்று சொன்ன உடனே போயிட்டு 1 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னாராம். சரின்னு போயிட்டு 1 வாரம் கழிச்சு வந்தாங்க. வந்த உடனே, எப்பா, சுகர் உனக்கு ரொம்ப மோசம், அது உன்னுடைய வளர்ச்சியை கெடுக்கும், அப்படி இப்படின்னு நிறைய புத்திமதிகளை சொல்லி அனுப்புனாராம். அனுப்பும்போது அந்த தாய் சொன்னாலாம், இதை நீங்க என்னைக்கு சொல்லியிருக்கலாமே, போன வாரமே சொல்லியிருக்கலாமே என்று சொன்ன உடனே, நானும் சுகருக்கு எப்படி இருந்தேன்? அடிமையா இருந்தேன். நானும் சர்க்கரை சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். நான் இந்த 7 நாள் எதை விட்டேன்? சர்க்கரையை விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் என்ன சொல்றேன்? அவனுக்கு நல்ல வழிகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு
நல்ல வழி காட்ட வேண்டும். கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வழிகளை காத்து கொள்ளுங்க. சங்கீதம் 84:5 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 84:5 84:5 Psalm 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இருதயத்துல கூட உங்க வழி என்ன வழியா இருக்கணும்? செவ்வையான வழியா இருக்கணும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நடக்கிற வழி இல்ல, உங்க இருதயத்தின் வழி கூட எப்படி இருக்கணும்? செவ்வையா இருக்க வேண்டும். ஏசாயா 30:21 வாசிங்க. ஏசாயா 30:21. நான் வேகமா போகிறேன், எனக்குரிய நேரம் முடிகிறது. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழியில என்ன செய்யணும்? நடக்கணும். வழி இது வலதுபுறம், இது இடதுபுறம், இது இப்படி போ அப்படி போ என்று சொல்லி சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கணும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எதுங்கிற ஒரு பிரசங்கம் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, ரைட் சைடுங்கிறது ரைட், லெஃப்ட் சைடுங்கிறது விட்டு போகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆகினால நல்ல கவனிங்க, கர்த்தர் பார்த்து சொல்லுகிற அந்த வழியில தான் நான் என்ன செய்வேன்? நடப்பேன். கையை தள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ எங்க என்ன கூட்டு போனாலும் கர்த்தர் சொல்லுகிற வழி எதுவோ அதுல தான் நான் நடப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜீவனுக்கு ஏற்ற வழி இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனுக்கு ஏற்ற வழி இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான வழியும் இருக்கிறது. அதுல ஜீவனுக்கு ஏதுவான வழி எதுன்னு சொல்லி கேட்டு விசாரித்து அதுல என்ன செய்யுங்க? நடவுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கையை தள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே இது உமக்கு பிரியமானதா, உமக்கு சித்தமானதா, நான் அந்த வழியில என்ன செய்யட்டுமா, போகட்டுமா என்று சொல்லி கேட்டு விசாரித்து தேவனுடைய சமூகத்துல நீங்க வாழுங்க. கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு ஆலோசனையும் ஒவ்வொரு முடிவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காரணம், உங்களை கைப்பிடிச்சு நடத்தி கொண்டு போகிற அவர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆண்டோடைய கையை பிடிச்சு போகணும்னு வாஞ்சிக்கிறீங்க? கையை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன ஆண்டோடைய ஒரு பாடல் இந்த மாதிரி சொல்லுகிறது. அதாவது என்னை கைப்பிடித்து என்ன செய்யுங்க, நடத்துங்க என்று சொல்லுகிற ஒரு பாடல். எனக்கு வழி தெரியாது ஆண்டவரே, நீங்க என்ன செய்யுங்க, என்னை கைப்பிடிச்சு நடத்துங்க, என்னை விட்டுறாதீங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாம விட்டாலும் கர்த்தர் நம்மை விடாத அளவிற்கு கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை விடாப்பிடியாக பற்றி கொள்ள வேண்டும். கையை தள்ளில சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது உங்களுடைய நாவையும் உங்களுடைய வாயையும் என்ன செய்து கொள்ளணும்? காத்து கொள்ளணும். வாசிப்போம். யாக்கோபு நிருபம் 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். ஹல்லேலூயா. கவனிங்க, வேதவசனம் எவ்வளவு கட் அண்ட் ரைட்டா ஸ்ட்ரெயிட்டா சொல்லுது பாத்தீங்களா? நாவை அடக்காம தேவபக்தி வீண். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நாவை அடக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நாவை என்ன செய்யணும்? அதிக பேச்சினால் என்ன இல்லாமல் போகாது? பாவம் இராமல் போகாது. அதிகமா பேசாதீங்க. நீங்க பேசக்கூடிய நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க பேசக்கூடிய ஒரே ஆள் யாராத்தான் இருக்கணும்? இயேசுவிடம் மாத்திரமே. உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அவரிடத்துல வைத்துங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான அவர் என்ன செய்ய மாட்டாராம்? தள்ளாட விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேல போன்ல பேசுறவங்களாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேல போன்ல பேசுறவங்க
சலப்பல 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 அதாக்கு இதாக்கு அவ அப்படியாக்கு இப்படியாக்கும், அவளை கவனிச்சியா அப்படியா, இந்த அவ மூஞ்சி என்ன முகர என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் என்ன செஞ்சிடுறது, பேசி ஒருத்தவங்களை கரப்ட் பண்ணி ஒருத்தவங்க மேல நல்ல அபிப்பிராயம் அவங்க வச்சிருப்பாங்க. இந்த ஒரு மணி நேரம் பேச்சுல அவங்கள முற்றிலும் என்ன செஞ்சிருவாங்க, வெறுத்து விடுகிற அளவிற்கு சில பேரை மாற்றி வைப்பாங்க. நோ 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 நோ. அதிக பேச்சு இருந்துகிட்டு தேவபக்தின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த தேவபக்தி வீணானது என்று சொல்லி வேத வசனம் தெள்ள தெளிவா ஸ்ட்ரெயிட்டா சொல்லுதுங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் அதிக நேரம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. வாயை என்ன செய்யணும், கட்டி போடணும். நாவை அடக்கணும். அல்லேலூயா. நாவு ஒரு காட்டே என்ன செய்துருமா, கொளுத்தி விடுமா. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அதனால நாம தேவபக்தியா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேச்சும் அதிகம், தேவபக்தியும் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த தேவபக்தி வீண் என்று சொல்லுகிறது. ஆகினால உன்னுடைய நாவை காத்துக்கொள், உன்னுடைய வாயை என்ன செய்து கொள், காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவன் நீரூற்று புறப்பட வேண்டும். உன் இருதயத்திலிருந்து ஜீவன் நீரூற்று புறப்படுகிறது போல உன் வாயிலிருந்து என்ன வரணும், ஜீவ நீரூற்று வரணும். ஆக்கப்பூர்வமான காரியங்களை மாத்திரம் தான் என்ன செய்யணும், பேசணும். மற்றவங்களை வாழ்த்துங்க. வேதவசனம் சொல்லுகிறது, அவர்களை என்ன செய்யுங்க, வாழ்த்துங்கள். ஒரு வீட்டுக்கு போய் அவங்களை என்ன செய்யுங்க, வாழ்த்துங்க. சாபம் உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசுறவங்களாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். கெட்ட வார்த்தை பேசுறவங்க இந்த சபையை போல வேற எந்த சபையும் நான் பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. கெட்ட வார்த்தையே பேசாத சபை. அல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சண்டை வரும்போது சேலைய அப்படி தூக்கி இடுப்புல சொருகி வந்த சண்டையை விட மாட்டேன், இல்ல சண்டைக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், வந்த சண்டைய விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு சடாபத்திரகாளியா நிக்கிறவங்களாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க ஊர்ல வந்து கேட்டாதான் தெரியும். அல்லேலூயா. இவ்வளோ எதை தூக்கிட்டு போறா, பைபிளை தூக்கிட்டு போறான்னு சொல்லி உங்களை குறிச்சு நல்ல சாட்சி உங்களை குறிச்சு கேள்விப்பட்டவங்களாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். இவளும் கையில என்னதை தூக்கிட்டு போறா, பைபிளை தூக்கிட்டு போறா. இவளை எப்படி சர்ச்சில் ஏத்துக்கிறாங்களோ தெரியல. எங்க ஊர்ல உள்ளதை சொல்றேன் நான், இங்கெல்லாம் அப்படி இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாயின் வார்த்தை மிக ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வாழ்த்த தான் செய்யணுமே தவிர சாபம் என்ன செய்யக்கூடாது, ஒரே நாவிலிருந்து என்னவும் வரக்கூடாது, மதுரமும் இருக்கக்கூடாது, சாபமும் கசப்பும் இருக்கக்கூடாது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் என்ன செய்யாது, வராது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நம்முடைய வாயை காத்துக்கொள்வோம். ஆமென். நான் என்னுடைய வாயை காத்துக்கொள்வேன் சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட. ஆமென். ஹல்லேலூயா. நான் வாயை பொத்திக்கிட்டு ஆமென் ஹல்லேலூயா தேவ சமூகத்துல நம்ம பயபக்தியோடு கூட கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொண்டோம்னா நீங்க 100 வயசுக்கு மேல வாழ்வீங்க. நான் உங்களை வாழ்த்துறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நான் வாய் நல்லா இருந்துச்சுன்னா ஆமென் ஹல்லேலூயா. அதே போல நம்ம கொஞ்சம் சாப்பிடுற விஷயத்துலையும் ஓகே என்ன நீங்க பார்க்காதீங்க. ஆமென். நான் பல இடத்துக்கு அன்பின் மிகுதியால நான் போஷிக்கப்படுறதுனால என் சைஸ் இவ்வளோ பெருசா ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனாலும் நான் எதை காத்துக்கிடணும், வாயை கொஞ்சம் காத்துக்கணும். அதிக போஜன பிரியனா இருந்தா அவன் தொண்டையில என்னத்தை வை, கத்திய வைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜாக்கிரதையா சாப்பிடணும். சாப்பிடுற விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருந்து பேசுற விஷயத்துல கவனமா இருந்தோம்னா 100 வருஷத்துக்கு மேல வாழ்வோம். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் வேகமா போகிறேன். 5வது நடையை காத்துக்கொள். என்ன செய்து கொள், நடையை காத்து. பிரசங்கி 5:1 சொல்லப்படுகிறது, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை என்ன செய்து கொள், காத்துக்கொள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லு. வாசிங்க பார்க்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம சர்ச்சுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நடை ஏற்கனவே எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும். நான் எல்லா இடத்துலையும் மிதிச்சிட்டு வருவேன்னு சொல்லிட்டு உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கையை தள்ளில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. ஒரு கார்க்குள்ள ஏறும்போது திடீர்னு நாற்றம் அடிக்குது. ஓகே, எல்லாரும் மற்றவங்கள தான் என்ன என்ன என்னன்னு சொல்லி கேட்பாங்க.
ஆனா இவன் என்ன செஞ்சிருப்பான்? மிதிச்சிட்டு உள்ள வந்திருப்பான். நாற்றம்னா நாற்றம் பெரிய நாற்றமா இருக்கும். அருமையான தேவனோட பிள்ளைகளே, தேவாலயத்திற்குள்ள கடந்து வந்து எங்கேயாவது மிதிச்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. நீங்க உங்க செருப்பை வெளியே போட்டிருந்தாலுமே உங்களுடைய இருதயம் எங்கேயோ என்ன செஞ்சிருக்குது? மிதிச்சிருக்குது. உங்க நட வித்தியாசமான நடையா இருந்திருக்குது. உங்க நடையை பார்த்து மற்றவங்களும் அந்த நடையை என்ன செஞ்சிடக்கூடாது? பிடித்து விடக்கூடாது. நல்ல நடையை நீங்க கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட. நட அப்படின்னு சொன்னா ஸ்டைல் என்று அர்த்தம். என்னது? ஸ்டைல். உங்க ஸ்டைல் கர்த்தருக்கு பிரியமான ஸ்டைலா இருக்கணும். உங்களுடைய நட, உங்க போக்கு, உங்களுடைய காரியம் எல்லாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொண்ட நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல என்ன செய்யக்கூடாது? பலியிடக்கூடாது. ஓகே. பரிசேயன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே நான் எல்லாத்துலயும் என்ன கொடுக்குறேன்? தசம பாகம் கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன். இந்த நிக்கிறானே இவனை போல இல்லை, நான் பெட்டராக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லிட்டு மூடத்தனமா அவன் என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணான். ஆனா அந்த ஆயக்காரன் மிகவும் தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல சொன்னான், ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையாயிரும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வரணுங்க. நம்முடைய நடையை என்ன செய்து கொள்ளணும்? காத்து கொள்ளணும். இந்த 5 இதை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னொன்னே சொல்லுங்க, நான் ஞாபகப்படுத்திக்கிறோம். முதல்ல எதை காத்துக்கொள்ளணும்? இருதயத்தை காத்துக்கொள்ளணும். 2வது புத்திமதிகளை காத்துக்கொள்ளணும். 3வது வழிகளை காத்துக்கொள்ளணும். 4வது நாவையும் வாயையும் என்ன செய்தணும்? காத்துக்கொள்ள வேண்டும். 5வது நடையை காத்துக்கொள்ளணும். 6வது உலக கரைப்படாதபடி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளை சட்டை போட்டுட்டா பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கு அது எப்படி தவிர்க்கணும்? 50 வயசு ஆயிடுச்சுனாலே பாஸ்டம்மா சொல்லுவாங்க, ஆமேன், 50 வயசு ஆயிடுச்சுனாலே சாப்பிட்ற பாஸ்டர்மாரு எங்கேயும் சேர்த்து சாப்பிடுவாங்க, சட்டைக்கும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆமேன். அது எங்க தெரிச்சிருது? ஷர்ட்ல தெரிச்சிருது. எப்படியாவது தெரிச்சு ரசத்தை உறிஞ்சு அடிக்கும் போது நம்ம வாயில தான் போகுதுன்னு நினைச்சா எங்கேயும் பட்டுருது, சட்டையிலையும் பட்டுருது. அல்லேலூயா. சில பேர் சாம்பார் வச்சாங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குது, அதை சளப்புன்னு எடுத்து என்ன செய்யற வேண்டி இருக்குது? சாப்பிட வேண்டி இருக்குது. அது எங்க பட்டுருது? ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, உலக கரைப்படாதபடி உன்னை என்ன செய்து கொள்? காத்துக்கொள். வாசிங்க யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திற்கு அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாமல். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விசாரிக்கிறோம், எல்லா ஊழியங்களையும் செய்யறோம். ஆனா அந்த ஊழியத்துல என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. நான் பயங்கரமானது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு என்னவா மாறிடக்கூடாது? கரையா மாறிவிடக்கூடாது. உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக்கொள்ளணும். உங்களை காத்துக்கொள்ளணும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உலகத்தால் கரைப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய பக்தி டேஸ்ட் தான், ஆனாலும் என்ன செய்து கொள்ளணும்? காத்துக்கொள்ளணும். தேவ சமூகத்துல உலகத்தால எந்த விதத்துல என்ன செய்யக்கூடாது? கரைப்பட்டு விடக்கூடாது. ரோமர் 12:2 இவ்வாறாக வாசிக்கிறோம். ரோமர் 12:2. ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. டெய்லி குளிக்கணும். டெய்லி குளிச்சவங்களாம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கரமா இருக்குதே. எங்க பக்கத்துல உள்ளவன் நம்மளை என்ன செஞ்சிடப்படாது? நாற்றப்படாசுங்க வந்திருக்குதே அப்படின்னு சொல்லிடப்படாதுன்னு சொல்லி எல்லா ஜாக்கிரதையா ஒரு அல்லேலூயாவை போட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா அதே போல தினந்தோறும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
ரொம்ப ஜாக்கிரதை, கரைப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தரிக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தா ஹாலே லூயா, முக்காடு என்ன, ஆமேன் ஹல்லேலூயா, தோத்திரம் என்ன, வாய் நிறைய என்னது ஸ்தோத்திரம், அங்கிட்டு போனா ஆத்திரம், ஆமேன். இங்க வார்த்தைகள் வேற, அங்க என்னது வார்த்தைகள் வேற, இங்க உடுப்பு வேற, அங்க ஒரு உடுப்பு என்று சொல்லுகிற பயங்கரம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் தேவாலயத்துல எப்படி இருக்கிறேனோ அதே போலதான் வெளியே நான் இருப்பேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படி நான் தேவ சமூகத்துல சுத்தவனா என்னை காத்துக்கொள்கிறேனோ அதே போல உலகத்திற்குள்ள நான் போனாலும் நான் என்னை எப்படி காத்துக்கொள்வேன், சுத்தவனாய் உலகத்தால் கரைப்படாதபடி நான் என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு காணப்பட்டா கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதற்கேற்ற நல்ல பலன்களை கர்த்தர் உனக்கு தருவார். உலகம் உன்னை பார்த்து சிரிக்கலாம், அவங்களோட சேர்ந்து நீயும் சிகரெட் அடிக்கல, அவங்களோட சேர்ந்து நீயும் குடிக்கல, அவங்களோட சேர்ந்து விபச்சார பேச்சு பேசல, வேசித்தனத்தின் பேச்சுகள் பேசல அப்படின்னு சொன்னா உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். அவங்க செய்யறது நல்லதுன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனா நீங்க உங்களுடைய கைகளை அதற்கு நேராய் வைக்காதபடிக்கு உங்கள் கைகளை எடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதற்குரிய நல்ல பலனை நிச்சயம் தருவார். பிறகு அவங்க உங்களை பார்த்து எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தேவனை விட்டு கொடுக்காத இந்த சகோதரனை போல மேன்மையான சகோதரன் வேற யாருமே இல்லை என்று சொல்லி உங்களை குறித்து உலகம் சாட்சி சொல்லும். பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதோ இயேசு சீக்கிரம் வருகிறார். நான் இதோ முடிக்கிறேன். இதோ சீக்கிரம் வருகிறார். யார் தன்னை காத்து கொண்டானோ அவனை கர்த்தர் காத்து தன்மக்காக எடுத்துக்கொள்வார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில விக்கிரகங்களுக்கு உங்களை என்ன செஞ்சிடணும், காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. எதையும் விக்கிரகமாக்கி விடக்கூடாது. வீட்டில் எந்த ஒரு படமும் வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. மற்ற எதையும் ஆராதனைக்குரியவர் யார் மாத்திரம்தான், ஏசு மாத்திரம். உங்க பிள்ளைய கூட இயேசுவை விட அதிகமா என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது. முதல் நேசம் யாரு மாத்திரம்தான், ஏசு மாத்திரம்தான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகம் சொல்லும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி கிடையாது. தேவன் முதலாவது, அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாம். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தொழிலை நேசித்து செய்யுங்க. ஆனா அதை வழி நடத்துறது யாராத்தான் இருக்கணும், கர்த்தர் மாத்திரமே இருக்கணும். அவரை முன்னிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார்னு சொல்றவங்க கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தொழிற்சாலைகள் எல்லாம் ஜெபக்கூடம் உருவாகணுங்கிறது என்னுடைய வாஞ்சை. அல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய மில்லு வச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அங்க முதலாவது என்ன வச்சிருங்க, ஒரு சாப்பல் வைங்க. சாப்பல்னா என்னது, ஒரு சிறிய ஜெபக்கூடம். அங்க எல்லாரையும் வரவழைச்சி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் எங்க போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மில்லுகள் வைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய கம்பெனி நிறுவுகிறதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா விக்கிரகங்களை முற்றிலும் அகற்றி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உங்க ஜாதி காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க பிடியா பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் வேஸ்ட். அது ஒரு விக்கிரகம். அல்லேலூயா. நீங்க வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5:21 சொல்லுகிறது. அதோட நான் முடிக்கிறேன். நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த ஃபார்ம்ல வந்தாலும், எந்த தோற்றத்துல வந்தாலும் அதை விட்டு விலகி இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனுடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எல்லாம் எழும்பி நில்லுங்க. இன்னைக்கு உங்களை பரிசோதித்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த 7 விஷயத்திலும் உங்களை காத்து கொண்டா மகிமையான கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் உன்னை குறித்து எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு மன மாற்றம் உனக்குள்ளே உண்டாகும் என்று சொன்னால் அது உனக்கும் ஆசீர்வாதம், உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம், உன் தேசத்திற்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு
துணையவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. Hallelujah. Did you get it? Hallelujah. எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, என்னவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புறீங்களா ஆண்டவரை? நம்புவேன். அதை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓ நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஓ யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே என்னாலும் நடத்துவாரே என்னாலும் நடத்துவாரே. ஓங்கி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் என் இருதயத்தை காத்துக்கொள்வேன், இனி நான் புத்திமதிகளை காத்துக்கொள்வேன், இனி நான் என் வழிகளை காத்துக்கொள்வேன், இனி என் நாவை நான் காத்துக்கொள்வேன், என் வாயை நான் காத்துக்கொள்வேன், என் நடையை நான் காத்துக்கொள்வேன். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்வேன். விக்கிரகங்களுக்கு விலகி நான் என்னை காத்துக்கொள்வேன். ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு தருகிறேன் நாதா. ஆண்டவரே, என் காதுகளை உமக்கு தருகிறேன் கர்த்தாவே, என் நடைகளை உமக்கு தருகிறேன் கர்த்தாவே, என் நாவை என் வாயை உமக்கு தருகிறேன் கர்த்தாவே, என் வஸ்திரத்தை உமக்கு தருகிறேன் கர்த்தாவே, என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன் கர்த்தாவே. என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இன்னைக்கு முதல் நான் என்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ளுவேன். இன்று முதல் நான் என்னை சுத்தவானாய் காத்துக்கொள்வேன். ஓ உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் காத்துக்கொள்வேன். ரட்சிப்பின் கேடகத்தால் நான் காத்துக்கொள்வேன். எந்த எதிரியும் என்னை தாக்க முடியாது, என்னை வீழ்த்த முடியாது. நான் தேவ பிள்ளை, அவர் கரத்தில் இருக்கிற பிள்ளை. ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஒவ்வொரு சில ஐயாவுக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டி ஒவ்வொரு சில ஐயாவுக்காக குடும்பத்திற்காய் ஊழியத்துக்காய் நாம சாம்பணும். சோத்திர ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தைகளை தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ற வார்த்தையின்படி எந்தெந்த விஷயத்தில் நாங்கள் பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அழகாய் ஒவ்வொன்றாக கர்த்தர் நீங்கள் வெளிப்படுத்தி தந்த தயவுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே நாங்கள் இன்னும் பரிசுத்த மேல் பரிசுத்தமடைந்த உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை ஆழமாய் கர்த்தர் எங்களுக்கு தெளிவாய் திட்டமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி தந்த தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பரலோக இந்த செய்தியை கர்த்தாவே சுமந்து வந்த ஓவர்சர் ஐயாவை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. சங்கீத 24 கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்துருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொன்னது போல தேவ சபையில கர்த்தாவே தமிழ்நாட்டில் கர்த்தர் நீர் ஓவர்சராய் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. அதை கர்த்தர் மகனை கொண்டு நீங்க நிறைவேற்றி உங்க நாமத்திற்கு மகிமை வர பண்ண வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த இருதயத்தின் தரிசனங்களை நிறைவேற்றி சபைகள் இன்னும் வளர்ந்து பெருகவும் ஆண்டவரே 4000 சபைக்கு மேலாய் நாங்கள் பெருகவும் கர்த்தர் நீர் கிருபை செய்து உங்க நாமத்திற்கு மகிமை வர பண்ணுங்க. ஒவ்வொரு சில அம்மாவை ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரயாணத்தில் கர்த்தர் நீர் கூட இருங்க. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமானவற்றை செய்து உங்க நாமத்திற்கு மகிமை வர பண்ணுங்க அப்பா. செய்தி கேட்ட நாங்கள் எல்லாரும் இந்த செய்திக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ஆண்டவரே ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாரையும் தாழ்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் அதிகாரமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஒவ்வொரு சில ஐயா ஆசீர்வாதம் கூறி முடிப்பாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் காத்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவாகிய தேவன் கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் அந்யோன்ய ஐக்கியமும் சகல பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் சமாதானமும் கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட இன்னும் என்றைக்கும் சதா காலங்களில் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். God bless you.